ஒரு பிகினர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது அவருக்கு முதல்ல கிடைக்கிறது நாலேஜ் இல்லை, நாய்ஸ். யாரோ ஒரு ஸ்டாக் சொல்லுவாங்க, யாரோ ஒரு டிப் கொடுப்பாங்க, யாரோ ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி விற்க முயற்சி பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சா போதும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் நான் கொடுக்குற 3 ஸ்டாக்கை வாங்கினா அடுத்த வாரம் நீங்கள் ஃபெராரி காரில் போகலான்னு ரீல் சுற்றுவாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களோட வழி தான் சரின்னு நம்ப வைக்க முயற்சி பண்ணுவாங்க. எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, எங்கிருந்து ஆரம்பிக்கணும், எதுவுமே புரியாது. இந்த கோர்ஸ் தான் அந்த கேள்விக்கான பதில். 2007 நான் என்னோட முதல் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் எனக்கு தெரியாது இந்த ஜேர்னி என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகும்னு. இந்த நீண்ட பயணத்தில் நான் 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸை பார்த்துருக்கேன். நிறைய பேர் தங்களோட மொத்த வாழ்நாள் சேமிப்பையும் மார்க்கெட்டில் இழந்துட்டு கதறி எழுதுறதை கண்ணால் பார்த்துருக்கேன். கொடூரமான பேர் மார்க்கெட்ஸையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பிரம்மாண்டமான புல் மார்க்கெட்ஸையும் பார்த்துருக்கேன். மக்களோட உச்சக்கட்ட பேராசையும் பார்த்துருக்கேன். டிமானிட்டைசேஷனையும் பார்த்துருக்கேன். திடீர்னு வந்த கோவிட் கிராஷையும் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா யாருமே எதிர்பார்க்காத கோவிட் புல் ரனையும் பார்த்துருக்கேன். மார்க்கெட்டோட எல்லா முகங்களையும் நேரில் பார்த்துருக்கேன். பெரிய ப்ராஃபிட்டையும் பார்த்துருக்கேன். அதை விட பல மடங்கு வலிக்கிற லாஸையும் பார்த்துருக்கேன். இந்த 20 வருஷத்தில் உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு. டெக்னாலஜி மாறிடுச்சு, நம்ம ஆர்டர் போடுற டூல்ஸும் மாறிடுச்சு, பயன்படுத்துகிற பிளாட்ஃபார்ம்ஸும் மாறிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த மார்க்கெட்டில் மாறவே இல்லை. அதுதான் ஹியூமன் சைக்காலஜி. அன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்த அதே ஃபியர், அதே கிரீட், அதே பேனிக், அதே வீணான ஹோப் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. மனிதர்களோட எமோஷன்ஸ் என்றைக்குமே மாறுறதில்லை. அதனால் மார்க்கெட்டோட தன்மையும் மாறுறதே கிடையாது. 2014 தான் நான் முழு நேரமாக ஈக்விட்டி ட்ரேடிங்குள்ளே ட்ரேடிங் ஆரம்பித்தேன். ஆனால் எங்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. பெரிய லெவலில் பில்டப் பண்ணிவிட்டு லேப்டாப் முன்னாடி 3-4 ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதோ நாசா விஞ்ஞானி ரேஞ்சுக்கு சீன் போட்டுட்டு உள்ளே வந்தனே தவிர எனக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சுத்தமாக தெரியாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாது. ட்ரேடிங் சைக்காலஜினா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் தினமும் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு குருட்டுத்தனமாக ட்ரேடிங் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தர் டிவியில் சொல்கிறத கேட்குறது, இல்லைனா மனசில் தோன்ற ஸ்டாக்கை வாங்குறது, இதுதான் என்னோட தினசரி வழக்கமாக இருந்துச்சு. ரிசல்ட்டு மார்க்கெட் எனக்கு ரொம்ப பெரிய மரண அடி கொடுத்துச்சு. நானும் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். என் பணத்தை மொத்தமாக இழந்தேன். இன்றைக்கி புதுசாக வர்ற பிகினர்ஸ் என்னென்ன தப்பு செய்வாங்களோ அத்தனை மிஸ்டேக்கையும் ஒன்று விடாமல் அச்சு பிசகாமல் செஞ்சேன். காலையில் ஒரு 1000 ரூபா லாபம் வந்தால் பேரசையில் அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னும் பெரிய லாபத்துக்கு ஆசைப்பட்டு ட்ரேடிங் பண்ணுறது. அந்த ட்ரேடிங்கில் வந்த லாபமும் போய் நஷ்டத்தில் முடியும் போது அதை உடனே ரெக்கவர் பண்ணணும்னு ரிவெஞ்ச் ட்ரேடிங் வெறியில் கண்ணை மூடிக்கிட்டு அடுத்தடுத்து தப்பான ட்ரேடிங்குள்ளே குதிக்கிறது. அன்னைக்கு மார்க்கெட் என் கூட சண்டைக்கு வரல. நானாக போய் மார்க்கெட் சட்டையை பிடிச்சி சண்டைக்கு இழுத்தேன். அப்புறம் என்ன, மார்க்கெட் திரும்ப அடித்த அடியில் நான் அட்ரஸ் இல்லாமல் போனது தான் மிச்சம். வாங்கின ஸ்டாக் கீழே போகும்போது இன்னும் கொஞ்சம் கீழே போனதும் ஆவரேஜ் பண்ணால் மேலே வரும்போது தப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்த நஷ்டத்தை சராசரி பண்ணுறது. ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ட்ரேடுக்குள்ளே உட்காந்துட்டு மார்க்கெட் நமக்கு எதிராக போகும்போது பயத்தில் சிஸ்டம் முன்னாடி உறைஞ்சு போய் நிற்கிறது. சரி, இன்றைக்கி நஷ்டம் வந்தால் என்ன, நான் இதை என் பேரம்பேத்திக்கு சொத்தாக சேர்த்து வைக்கிறேன்னு நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்கிட்டு இன்ட்ராடேல அப்படியே டெலிவரிக்கு மாற்றுறது. இந்த மாதிரி எல்லா முட்டாள்தனத்தையும் அன்னைக்கு நான் பண்ணேன். பணம் போனது மட்டும் இல்லை, நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு, மன அமைதியும் சந்தோஷமும் மொத்தமாக போச்சு. ஒரு கட்டத்தில் ஸ்க்ரீன் முன்னாடி உட்காரும் போதே கை நடுங்க ஆரம்பிச்சது. ஆனால் நல்ல வேலையாக நான் மார்க்கெட் மேலே பழிய தூக்கி போட்டுட்டு பயந்து போய் ஓடுறேன். இந்த மார்க்கெட் உண்மையிலேயே எப்படி தான் வேலை செய்யுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னென்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வெற்றி அடைகிறாங்கன்னா பிரச்சனை மார்க்கெட்டில் இருக்க முடியாது. ஒரு அடிப்படை கேள்வியோடு ஆரம்பித்தேன். இந்த மார்க்கெட் உண்மையிலேயே எப்படி வேலை செய்யுது? ப்ரைஸ் ஏன் மேலே போகுது, ஏன் கீழே வருது, ஏன் சில தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க, ஏன் பெரும்பாலானவர்கள் தொடர்ந்து தோக்குறாங்க? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேட ஆரம்பித்தேன். அந்த நாள்ல இருந்து என்னோட ஒவ்வொரு தவறையும் எழுத ஆரம்பித்தேன். என்னோட ஒவ்வொரு தப்பையும் பதிவு பண்ண ஆரம்பித்தேன். நைட்டு வரைக்கும் சார்ட்ஸை பார்த்தேன், டேட்டாவை ஆராய்ஞ்சேன், பேட்டர்ன்ஸை தேடினேன். அந்த தேடல் சில நாட்கள் இல்லை, சில மாதங்கள் இல்லை, பல வருடங்கள் நீடிச்ச ஒரு பயணமாக மாறிச்சு. இந்த பயணத்தில் உலகத்தரம் வாய்ந்த லெஜெண்டரி ட்ரேடர்ஸோட அனுபவங்கள் அடங்கிய புத்தகங்களை தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன்.
ஆயிரக்கணக்கான மணி நேரம் சார்ட்டுகளுக்கு முன்னாடி கண் விழிச்சு உட்காந்து ரிசர்ச் பண்ண அந்த திருப்பு முனையில தான் எனக்கு ஒரு பிரம்மாண்டமான உண்மை புரிஞ்சுது. பிரச்சனை ஸ்டாக் மார்க்கெட் மேலே இல்லை, பிரச்சனை நமக்கும் மார்க்கெட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த நாலேஜ் கேப் தான். மார்க்கெட் அதோட விதிகள் படி தெளிவாக தான் இயங்குது, நாம தான் எந்த விதியும் இல்லாமல் உள்ளே வந்து மாட்டிக்கிறோம். எந்த ஒரு தகுதியும் அறிவும் இல்லாமல் மார்க்கெட்டை ட்ரேடிங் செய்ய வர்றது தற்கொலைக்கு சமம். அது ரொம்ப ஆபத்து. ஆனால் அதே மார்க்கெட்டோட மொழியை முறையாக கற்றுக்கிட்டு ப்ராப்பர் நாலேஜோட உள்ளே வர்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தரும். நான் அதை கற்றுக்கணும்னு நினச்சப்போ தமிழில் ஒரு பிகினருக்கு ஆரம்பத்திலேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு முழுமையான கம்ப்ளீட் ரோட் மேப் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு முக்கியமான டாபிக் ஒரு சேனலில் இருக்கும், இன்னொரு முக்கியமான டாபிக் இன்னொரு சேனலில் இருக்கும். எல்லாமே சதறி கிடந்தது. ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பாத் யாருமே கொடுக்கல. என்ன மாதிரி நஷ்டப்பட்டு தவிக்கிற ஒரு பிகினருக்கு ஆரம்பத்துலேருந்து வழிகாட்ட யாரும் இல்லையேன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு வருத்தம் இருந்தது. அதனால தான் இந்த கோர்ஸை உருவாக்க நான் முடிவு பண்ணேன். இந்த கோர்ஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். நான் இங்கே உங்களுக்கு ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்க வரல, ரெடிமேட் ஆன்சர்ஸ் கொடுக்க வரல, என்ன வாங்கணும் என்ன விற்கணும் அப்படின்னு சொல்ல வரல. அதுக்கு பதிலாக இந்த மார்க்கெட்னு சொல்கிற பெருங்கடலில் நீங்கள் சொந்தமாக வழி கண்டுபிடிக்கிறதுக்கு திறமையை உருவாக்க வந்திருக்கேன். நாம் இங்கே சிக்னல்ஸை மனப்பாடம் பண்ண போகிறதில்ல, பேட்டர்ன்ஸை பிளைண்டாக ஃபாலோ பண்ண போகிறதில்ல, அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கை புரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மார்க்கெட்டை எப்படி பார்க்குறாரோ அதே லென்ஸில் மார்க்கெட்டை பார்க்க கற்றுக்க போகிறோம். கேண்டில்ஸை மட்டும் பார்க்க போகிறதில்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபியர், அதுக்கு பின்னாடி இருக்கிற க்ரீடு, பேனிக்கு, கான்ஃபிடென்ஸ், அதாவது ப்ரைஸை நகர்த்துற மனித உணர்வுகளை புரிஞ்சுக்க போகிறோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி நான் என்ன ஸ்டாக் வாங்குறேன், நாளைக்கு என்ன ஸ்டாக் விற்கிறேன் அப்படிங்கிறது முக்கியமே இல்லை. ஆனால் ஒரு சார்ட்டை பார்த்து நான் ஏன் வாங்குகிறேன், நான் ஏன் விற்கிறேன் அப்படின்னு உங்களால் தெளிவாக சொல்ல முடிஞ்சால் அதுதான் உண்மையான முன்னேற்றம். ஏன்னா டிப்ஸ் தற்காலிகமாக உதவும், ஆனால் கிளாரிட்டி வாழ்நாள் முழுக்க உங்களோட இருக்கும். அதுக்கு தான் பிகினர்ஸை இன்வெஸ்டராகவும், ஒரு இன்வெஸ்டரை ட்ரேடராகவும், ஒரு ட்ரேடரை கன்சிஸ்டன்ட்லி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாகவும் மாற்றும். இந்த முழு கோர்ஸும் யூடியூப்பில் உங்களுக்காக கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. ஆனால் ஃப்ரீங்கிறதுக்காக ஏனோ தானோன்னு சும்மா மேலோட்டமாக சில தகவல்களை மட்டும் சொல்லிட்டு போக மாட்டேன். இதோட ஒவ்வொரு சாப்டரையும் டிசைன் பண்ண நான் போடுற உழைப்பு மார்க்கெட்டில் இருக்கிற எந்த ஒரு ப்ரீமியம் பெய்ட் கோர்ஸ்க்கும் இணையாகவும் அதை விட ஒரு படி மேலாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே சும்மா 4-5 வீடியோக்களை மட்டும் பார்க்க போகிறதில்ல. இது ஏதோ ரேண்டமாக அப்டேட் பண்ண கலெக்ஷன் கிடையாது. இது ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு கம்ப்ளீட் லேர்னிங் ரோட் மேப். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒரே நல்ல பில்லியனர் ஆகிற மாதிரி மேஜிக் மிஷின் எதுவும் இங்கே கிடையாது. சும்மா ஹெட்ஃபோனை மாட்டிட்டு சோஃபாவில் படுத்துக்கிட்டு தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி வீடியோ மட்டும் பார்த்தா கண்டிப்பாக பத்தாது. இது தேட்டரும் கிடையாது, நான் ஒன்றும் தளபதி விஜயும் கிடையாது. நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வீடியோ முடிச்சதும் கொடுக்க போகிற ஹோம்ஒர்க்கை நீங்கள் சார்ட்டில் போய் லைவாக அப்சர்வ் பண்ணி ப்ராக்டிஸ் செய்யணும். கடுமையாக உழைக்க ரெடியாக இருக்கணும். உங்ககிட்ட இருந்து எனக்கு தேவையானது 2 விஷயம் மட்டும்தான். ஒன்று பேஷன்ஸ், அதாவது பொறுமை. இன்னொன்று ப்ராக்டிஸ், அதாவது தொடர்ச்சியான பயிற்சி. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் ரேஸ் கிடையாது, இது ஒரு நீண்ட மேரத்தான். அடுத்த சாப்டரில் ஸ்டாக் மார்க்கெட்னா உண்மையிலேயே என்ன, அது ஏன் எதற்காக உருவாக்கப்பட்டது, அது எப்படி ஒட்டுமொத்த உலகத்தையும் மாற்றி அமைச்சது அப்படிங்கிற வரலாற்றை எந்த விதமான சலிப்பும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்க போகிறோம். நம்ம மேரத்தான் பயணம் இப்போ தான் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்குது. See you in chapter 2.